ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Thatsallmyhobbies. நான் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காரில் செட் பண்ணுற செட்டு, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இப்போதைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, பின்னாடி வந்துட்டு 2 ஸ்பீக்கரும் வேலை செய்ய மாட்டேங்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வயரை வந்துட்டு எலி வந்துட்டு விளாண்டுருச்சு. இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன் எலி வந்து விளாட்றத பற்றியும் அதனால் ஏதாவது வயரிங் ப்ராப்ளத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷன் பண்ணணும்னு சொல்லினேன். பட் இருந்தாலும் அது வச்சுருந்தோம். இங்கே வந்துட்டு கண்ணாடி சரியாக ஏற்றாத காரணத்தினால இங்கே வந்து மேய்ஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இந்த என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது வந்துட்டு ஜாயின் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டு இப்போதைக்கு புதுசாக வாங்கினீங்கன்னா நீங்களே இந்த செட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் கடையில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு வேறு நீங்கள் காசு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வந்துட்டு ஈஸியாக செட் பண்ணிடலாம். அது செட் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் இல்லை. ரெட்டு அண்டு பிளாக்கு 2 வயர் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ப்ளஸ்ஸு மைனஸு. மேலே லைட் எரிஞ்சிட்டு அதை ஆஃப் பண்ணிடுவோம். அதாவது செட்டில் வர பின்னாடி வயரிங்கில் ரெட்டு அண்டு பிளாக் இருக்கும். பிளாக் இருக்கும். அது ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. அதை பார்த்துட்டு அதோட பவர் கொடுத்துட்டு மீதி எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் தான். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொடுத்துட்டா போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா அதுலேயே அந்த வயரிங் எல்லாம் எது எதுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கண்ணால் ஜூம் ஆகுதான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த இது வயர்லேயே டேக் அடிச்சிருக்காங்க. அதனால் எல்லாம் புதுசாக வாங்கி மாற்றப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நம்ம ஏற்கனவே மாட்டியிருக்கிறத வேலை பார்ப்போம். சாயமில் ஆஸ் மூடில் போட்டுருவேன். இப்போ சாவியை நீங்கள் போடுறதும் நீங்கள் பார்த்து தான் போடணும். சாவியில் மொத்தம் 2 இடம் இருக்கும். இந்த சாவி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கிற லாக்கு, இதை ஏசிசி, இது ஹேண்டு, இது வந்து ஸ்டார்ட்டு செல்ஃப் போடுறது. நீங்கள் இந்த வந்துட்டு இந்த ஏசிசின்னு இருக்குங்களே அந்த இடத்துல நீங்கள் வச்சா போதும். ஆனில் வைக்கக்கூடாது. ஆனில் வச்சா பேட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட பாட்டில் காயில் போயிடும். இப்படி தான் இருக்கணும். ஆனில் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். ஒரு டிக் மட்டும் போட்டிங்கனாலே இங்கே வந்துட்டு வேலை செய்யும். அதுக்காக ஒரு கேபிள், ஏசிசின்னு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க. இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதே ஆனில் வைக்க தேவையில்லை. சாவியை அது சாப்பிட்டு இதாக இருக்கும். பாட்டு காப்பிரைட் வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த 93 வருஷத்தில் வந்த மாடலுக்கு இந்த டச் ஸ்க்ரீனோட இது வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம வண்டியில் நம்ம தான் வச்சுக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரியர் ரைட் வச்சுருக்கிறேன். சவுண்டு எதுவுமே கேட்கல. அதே மாதிரி இது ஆப்ரேட் பண்ணுற விட ஏமாதாகுது. ரியர் லெஃப்ட்டும் எடுக்கலை, ஆனால் ஃப்ரண்ட்டெல்லாம் வேலை செய்யுது. தெரியுதுங்களா? ரியர் லெஃப்ட்டு போய் எடுக்குது. நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டுக்கு வந்துட்டு யாராச்சும் காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டா அதுக்காக வேண்டி. இப்போ ஃப்ரண்ட் ரைட் வந்துட்டு எடுக்கும் பாருங்களே. ஒரு செகண்ட் மட்டும் ஆன் பண்ணுறேன். எடுக்குது. இப்போ வந்துட்டு ரியர் லெஃப்ட்டு இது வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வயர் கனெக்ஷன்லாம் கொடுங்க. அப்படி கொடுக்குறது வந்துட்டு கரெக்டாக, அதாவது ரியர் ரைட்னா ரியர் ரைட்டு கொடுக்குறதுக்கு, ரியர் லெஃப்ட்னா ரியர் லெஃப்ட்டுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த செட் பண்ணுறது. சரி, இது இப்போதைக்கு இந்த ஆஃப் பண்ணிடலாம். வயர் கனெக்ஷன் ஆமாம், இன்றைக்கி மே 1 எல்லாத்துக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் கம்யூனிசம் பேசினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. தங்களோட ஆதரவோட சின்ன ஒரு கம்யூனிசம் பேசுவோம். இப்போதைக்கு வந்துட்டு COVID-19 எல்லாருமே இருங்க. இந்த வந்துட்டு கொஞ்சம் இடங்களாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம கம்யூனிசம் பேசுகிறேன்னு சொன்னேன்ல, அதை கொஞ்சம் பேசலாம்.
இப்போ வந்துட்டு லாக்டவுன்னால் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அது தெரிஞ்ச விஷயந்தான். வீட்டில் இருக்கிறனால நீங்கள் படுற பிரச்சனைகள் என்ன, மோஸ்ட்லி வந்துட்டு காசு இல்லை, சோறு, அந்த இதையும் தாண்டி ஒரு சில பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதாவது தொழிலாளியாக இருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனை தான். நாளைக்கே அதாவது வீட்டில் கடன் தொல்லை கண்டிப்பாக, கடன் இல்லாத ஒரு ஆள் இருக்க முடியாது. கடன் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இப்போதைக்கு அதாவது கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கரெக்டாக சம்பளத்தை பிடிக்காமல் கொடுக்குற முதலாளிகள் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். அப்படியே கொடுத்துருந்தாலும் அந்த வந்து கண்டிப்பாக அட்வான்ஸில் மேபி வச்சுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் வேலைக்கு போகிறப்ப அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிடிக்காமலேயும் பிடித்தம் பண்ணாமல் விடறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, அதாவது மக்களோட ஒரு பிரச்சனை, தொழிலாளர்களோட பிரச்சனை, அது அரசாங்கம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பற்றி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரில. அது போக இப்போதைக்கு மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இதே சூழ்நிலை, அதாவது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவைகள் இப்போதைக்கு ஏற்பட்டுருக்குது. அதனால அடுத்த கட்டமாக அவன் வந்துட்டு இப்போ காசுக்காக நம்மக்கு எது செஞ்சாலும் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதையே பயன்படுத்தி 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக ஆக்கிறதுக்கு மத்திய அரசு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த இதை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இது வந்துட்டு ஒரு சட்டமாக வராமல் அவசர கால திட்டத்தில் ஒரு மனு மாதிரி போட்டு கொண்டு வருவாங்க. அந்த இது வந்துட்டு ஆர்டிக்கல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் வந்து படித்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். ஒரு எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வர ஒரு சின்ன சட்டம். நம்ம இதில் கூட கொண்டு வந்தாங்கள்ல, அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட கொண்டு வந்தாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சட்டம் தான். அந்த மாதிரியான சட்டம் கொண்டு வந்து 8 மணி நேரம் வேலையை எல்லாருமே சேர்ந்து 12 மணி நேரமாக ஆக்க போகிறாங்க. நம்மளும் அந்த இதுக்கு பலிகாடு ஆக போகிறோம். ஏன்னா கடன் ஏற்கனவே காசு இல்லாமல் இத்தனை மாதம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கும் இது வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் தான் எல்லாம் நினப்போமே தவிர்த்து, அந்த நேரத்துக்கு 8 மணி நேரமாக 12 மணி நேரமானு யோசிக்கிறதுக்கு யாரும் தயாராக இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக உங்களில் பல பேர் இப்போவே 12 மணி நேரம் வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு எப்படி இருக்கிறது தெரியல. என்னாலாம் சத்தியமாக அதெல்லாம் முடியாது. உங்களை பலருமே கொஞ்ச நாள் முடிஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த உங்கள் உடலுக்கு ஒத்துக்காமல் போயிடும். சுமார் 150 வருடங்களுக்கு முன்னாடி கம்யூனிசத்தை சேர்ந்தவர்கள்லாம் கஷ்டப்பட்டு போராடி சிகாகோ தியாகிகளோட இதால் உலகமெல்லாம் 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அது இப்போதைக்கு அழிக்கிறதுக்கான முயற்சியில் மத்திய அரசு செயல்படுறதா ஒரு செய்தி வெளிவருகிறது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கணும். அதுதான் இந்த தொழிலாளர் தினத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், கடன் வாங்கலாமா வேணான்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை. அதாவது ஒரு கடன் வாங்குறதுனால ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, பொசுக்குன்னு இந்த மாதிரி லாக்டவுன் சொல்லிட்டு வரும், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இன்னும் வருங்காலத்தில் எது வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். அதனால் எதுக்குமே நம்ம தயாராக இருக்கணுங்கிற ஒரு மனநிலையே இந்த லாக்டவுன் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. இந்த 2 வயர் மட்டும்தான் ஸ்பீக்கர் வயரு. இந்த வயர் வந்துட்டு இந்த டோருக்கு வந்துட்டு ஹேண்டிலுக்கு கீழே ஒரு லைட் வரும், அந்த லைட்டுக்காக இந்த வயர் போடுறது. 1990 வந்த வண்டிக்கெல்லாம் இந்த ஓவர்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற புரியுது. இருந்தாலும் இந்த தடவை வச்சுருந்தவங்க அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இது 3த்தையுமே எலி வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. ஐயோ, கட் பண்ணிட்டேன். 2த்தையுமே ஒரே லென்த் வச்சு தான் இருக்கணும். தப்பித்து ஏதாச்சும் கட் பண்ணிட்டா நீங்கள் இன்னொன்னே கட் பண்ணிடணும். இடைஞ்சல கட் பண்ணவே வர முடியும்.
அப்போ இந்த கூடணும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு 8 மணி நேரம் வேலை தான் பார்க்கணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது வந்து அம்பேத்கர். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து கொண்டு வந்தது வந்து உலகமெல்லாம் கொண்டு வந்தது. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு அது சட்டமாக்குனது வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் தான் கொண்டு வந்தார். அதே அம்பேத்கர் தான் நதிகள்லாம் தேசியமயமாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்தாரு. அப்போதைக்கு யாருமே காதில் வாங்கலை. இப்போதைக்கு தண்ணியில் இப்போ எல்லாருமே சட்டியை தூக்கிட்டு அலையிறோம். அப்பா செட் ஆன் பண்ணுங்க. சவுண்டு இதா எதிரா சவுண்டு இந்த கீழே கடைசி தொடுங்க. தொடுங்க, சத்தம் கேட்கணும். நல்லா தொடுப்பா. இல்லை பாட்டு படிச்சுட்டு இருக்குதா? இதில் கூட கேட்க மாட்டேங்குது. அந்த இது மட்டும் ப்ளே பண்ணுங்க. இதா நல்லா தொடுங்க. ரைட் சைடு தானே அது இருந்தது. எதுவுமே கேட்க மாட்டேங்குது. எங்கப்பா கேட்கும்பா. சத்தம் இது சத்தம்லாம் இருக்குது. இந்த வயர் கட்டாக இருக்குல்ல, அந்த ஸ்பீக்கருக்கு மட்டும் கனெக்ஷன் போகிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். அதனால அது கேட்கல. இதெல்லாம் இருக்குமாடா? அது அந்த இதுக்கு கனெக்ஷன் போகாது. இப்போ
அங்கே இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கிற. ஆமாம். உள்ள இங்கே தண்ணி நிற்கிது. அறிவாளிகள் ஒன்று தான். ம் அறிவாளிகள் ஒன்று தான் இருக்கலாம். ஸ்பீக்கர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எந்த சைடு பாடுது? ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கண்மூடித்தனமாக தான் கனெக்ஷன் கொடுத்தேன். ஆனால் அது கொடுத்ததே கரெக்டாக இருக்குது. அதான் லெஃப்ட் சைடு வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயே பாடுற மாதிரியும், ரைட் சைடு வந்து ரைட் சைடு பாடுற மாதிரியும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துடணும். அப்படின்னா தான் அந்த அது மியூசிக் கேட்குறவங்களுக்கு புரியும். அது வந்து அது ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். ரொம்ப அதை ரசித்து கேட்பாங்க. சரி, இப்போ நம்ம அந்த டேப் அடிச்சிடலாம். ஏனுங்கப்பா, இங்கே வயர் பிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஏன் நேராக வெட்டி அடிக்கூடாது. ஏற்ற இறக்கணும் வெட்டி அடிக்கணும். அது கட்டாயக்கு நேராக வச்சாச்சு. கட்டிங் பிளேட் வச்சு திருக்கணும், இன்னும் கொஞ்சம் டைட்டாக வரும். கட்டிங் பிளேட் அந்த லைனில் தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சா? நோஸ் பிளேயர் வச்சு திருப்போம் அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த டேப் அடித்தா வேலை முடிஞ்சிருச்சு. டைம் வேறு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு விடுதலை அடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சோசியலிசம் அது வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை அது. அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் பரப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.